தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது பாக்கியராஜோட இல்லத்திற்கு வந்து அவருடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தி சென்றிருக்கிறார். மிக முக்கியமாக இன்று காலையில அவர் சமூக இதழ்கள்ல ஒரு பதிவிட்டிருந்தார். தமிழ் திரையுலகில் தலைசிறந்த இயக்குனர், நடிகை, திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமையால் முத்திரை பதித்த பாக்கியராஜ் அவர்கள் மறைந்த செய்தியிலிருந்து மிகுந்த வேதனை அடைந்தேன் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக அவரது ஒவ்வொரு படைப்பும் பொழுதுபோக்கோடு மனிதநேயம் மற்றும் சமூக விளிம்புகளை பேசும் காலத்தால் அழியாத நினைவுகளாக என்றும் நினைத்திருக்கும் அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என தெரிவித்துள்ளாமல் அரசியலுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என ஒரு அறிவிப்பில் இட்டிருந்தார். அது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. அது இல்லாமல் இந்த நிலையில் நேரடியாக வந்து தற்போது அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். மிக முக்கியமாக சொல்லணும்னா, அவருடன் ஏற்கனவே அமைச்சர் முன்கூட்டியே வந்து ராஜ்மோகன் அவர் ஏற்கனவே வந்து அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தார். உடலை அஞ்சலி செலுத்துவதற்கு பல நடிகர்கள் மூத்த காலை வருவதற்கான அனைத்து ஏற்பாடும் அமைச்சர் முன்னிருந்து அதை பாதுகாப்பாக செய்யப்பட்டிருந்தார். அதுபோல பல நடிகர்களும் இயக்குநர்களும் நடிகர்கள் வந்து உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிலையில் தற்போது முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்தினாமல் அவர் மகன் சாந்தன் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து சாந்தனுக்கு அவ்வப்போது அவர் திரையுலகில் பல்வேறு கட்டங்களில் அவளுக்கு பல இடங்களில் அவருக்கு ஆறுதல் கடந்த கால வரலாற்றை சொல்ல வேண்டும் என்றால் அது உறுதியாக அது பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் இந்த இழப்பு என்பது பெரிய இழப்பாகும் என்ற அடிப்படையில் அவருக்கு ஆறுதல் தெரிவித்து தற்போது தமிழக ஜோசப் விஜய் அவர்கள் கிளம்பியிருக்கிறார். ராஜலட்சுமி, தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது பாக்கியராஜோட இல்லத்திற்கு வந்து அவருடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தி சென்றிருக்கிறார். மிக முக்கியமாக இன்று காலையில அவர் சமூக இதழ்கள்ல ஒரு பதிவிட்டிருந்தார். தமிழ் திரையுலகில் தலைசிறந்த இயக்குனர், நடிகை, திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமையால் முத்திரை பதித்த பாக்கியராஜ் அவர்கள் மறைந்த செய்தியிலிருந்து மிகுந்த வேதனை அடைந்தேன் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக அவரது ஒவ்வொரு படைப்பும் பொழுதுபோக்கோடு மனிதநேயம் மற்றும் சமூக விளிம்புகளை பேசும் காலத்தால் அழியாத நினைவுகளாக என்றும் நினைத்திருக்கும் அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என தெரிவித்துள்ளாமல் அரசியலுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என ஒரு அறிவிப்பில் இட்டிருந்தார். அது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. அது இல்லாமல் இந்த நிலையில் நேரடியாக வந்து தற்போது அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். மிக முக்கியமாக சொல்லணும்னா, அவருடன் ஏற்கனவே அமைச்சர் முன்கூட்டியே வந்து ராஜ்மோகன் அவர் ஏற்கனவே வந்து அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தார். உடலை அஞ்சலி செலுத்துவதற்கு பல நடிகர்கள் மூத்த காலை வருவதற்கான அனைத்து ஏற்பாடும் அமைச்சர் முன்னிருந்து அதை பாதுகாப்பாக செய்யப்பட்டிருந்தார். அதுபோல பல நடிகர்களும் இயக்குநர்களும் நடிகர்கள் வந்து உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிலையில் தற்போது முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்தினாமல் அவர் மகன் சாந்தன் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து சாந்தனுக்கு அவ்வப்போது அவர் திரையுலகில் பல்வேறு கட்டங்களில் அவளுக்கு பல இடங்களில் அவருக்கு ஆறுதல் கடந்த கால வரலாற்றை சொல்ல வேண்டும் என்றால் அது உறுதியாக அது பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் இந்த இழப்பு என்பது பெரிய இழப்பாகும் என்ற அடிப்படையில் அவருக்கு ஆறுதல் தெரிவித்து தற்போது தமிழக ஜோசப் விஜய் அவர்கள் கிளம்பியிருக்கிறார். ராஜலட்சுமி.